வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த பதிவில் டெல்லி சுல்தான்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் புக் டேட்டாஸோட ஒட்டுமொத்த கலெக்ஷன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டெல்லி சுல்தான்கள் இதை மரபு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோரி முகமது. ஸோ இவர் தான் இஸ்லாமியர்களுடைய அரசு நிலை பெறுவதற்காக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டவர். அதுக்கு முன்னாடி படையெடுத்த கஜ்னி முகமது பார்த்திங்கன்னா போர்க்கொள்ளையில் மட்டும்தான் ஈடுபட்டிருப்பார். இந்த கோரி முகமது தான் போர்க்கொள்ளை மட்டும் இல்லாமல் நிலையான வருவாய் தான் கைப்பற்றின பகுதியில் பொறுத்தெடுத்த பகுதியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதோட கவனமாக இருந்து இங்கே ஒரு இஸ்லாமிய அரசு நிறுவுவதற்கு காரணமாக இருந்தார். இந்த கோரியுடைய அடிமைகள் அவங்களுக்கான நிஸ்பா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொய்சி. அவங்க எல்லாருமே மொய்சி பண்டகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்துமிஸ். இவங்களோட அடிமைகள் என்ன நினைக்கப்படுறாங்க அப்படின்னா சம்சி பண்டகன் அப்படின்ற நிஸ்பாவை கொண்டவங்க. பண்டகன் அப்படின்னா பாரசீக சொல். அதுக்கப்புறமா மம்லுக் அப்படின்னா அரபு மொழிச்சொல். இது ரெண்டுமே அடிமை அப்படின்றது தான் குறிக்கக்கூடிய சொற்கள். ஸோ இப்போது இந்த டெல்லி சுல்தானியம் பற்றி பார்க்கலாம். டெல்லி சுல்தானியத்தில் ஒட்டுமொத்தமாக 5 மரபுகள் ஆட்சி பண்ணாங்க. டெல்லி சுல்தானியத்துடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1206 1526 வரைக்கும். முதல் மரபு மம்லுக் மரபு, அதாவது அடிமை மரபு. இவங்களுடைய காலம் 1206 1290 வரைக்கும். இந்த அடிமை மரபில் முக்கியமான 3 மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், இன்னொருத்தர் பால்பன், கியாசுதீன் பால்பன். ஸோ இவங்க 3 பேர் தான் முக்கியமானவங்க. இந்த மரபை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இவருடைய காலகட்டம் 1206 1210 வரைக்கும். இவர் லாகூரை தலைமையிடமாக கொண்டு தன்னுடைய ஆட்சியை நடத்தியிருப்பார். நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் பின்னாடி லாகூர்லேருந்து தன்னுடைய தலைநகரை டெல்லிக்கு மாற்றினதாட்டம் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது டிஆர்பி ஹாஸ்பிட்டல்ஸ் இது இந்த தகவல் கொஞ்சம் முரணானதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா இவர் ஒரு சுல்தான் அப்படின்ற இதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் ஒரு சொல்லக்கூடிய காரணங்களில் ஒன்று இவர்கிட்ட தன்னுடைய ராஜ்யத்துக்கான தலைநகரை இவர் நியமிக்கலை, நிர்ணயிக்கலை. தலைநகர் இவர் ஏற்படுத்தலை அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க. ஸோ இவர் டெல்லி சுல்தானியத்தோட ஸ்தாபகர் அப்படின்றதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு ஒரு காரணமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தலைநகரை ஏற்படுத்தலை. மாறா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர்கிட்ட வச்சிருந்த அந்த லாகூரும் டெல்லியுமே இராணுவ தலைநகர் தான் அப்படின்ற ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது டிஎன்பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் சார் தான் நீங்கள் இந்த தகவலை எடுத்துக்கலாம். அவர் லாகூர்லேருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார் அப்படின்றது இதை தகவலை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் லாக் பக்ஷா அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர் 2 மசூதிகளை கட்டியிருக்காரு. ஒன்று குவாத் உல் இஸ்லாம் அப்படின்ற மசூதி டெல்லியிலையும், டாய் தின்கா ஜோன்பரா அப்படின்ற மசூதி அஜ்மீர்லேயும் கட்டியிருப்பார். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் டெல்லி சுல்தானியத்தில் ஜெசியா அப்படின்ற வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு சிந்து பகுதியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் காசிமு. இவர் டெல்லி சுல்தானியத்தின் கீழே இந்தியாவில் முதல்ல இந்த ஜிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இவர் ஒரு முக்கியமான கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுறாரு. அதுதான் குதுப் மினார். அதை கட்டி முடித்தவர் இல்துமிஸ். ஓகேவா? அடுத்தது இவர் போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை விளையாட்டின் போது தவறி குதிரையிலேருந்து விழுந்து இறந்துடுறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1210. ஓகேவா? 1210 இவர் போலோ விளையாட்டின் பொழுது குதிரையில் தவறி விழுந்து லாகூரில் மரணம் அடைகிறாரு. ஓகே. அடுத்தது இவருக்கு அடுத்ததாக இவருடைய மகன் ஆரம் ஷா. அவரை பிரபுக்கள் லாகூரில் மன்னராக நியமிப்பாங்க. ஆனால் டெல்லி பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதான் ஆளுநராக இருக்கக்கூடிய இல்துமிஸை வரவேற்று டெல்லியில் அரசமைக்க கூப்பிடுவாங்க. ஸோ இந்த இல்துமிஸ் அப்படின்றவர் ஆரம் ஷாவை தோற்கடிச்சிட்டு டெல்லியில் தன்னுடைய ஆட்சியை தொடங்குறாரு. அவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1210 36 வரைக்கும். இவர் தான் டெல்லி அரசாங்கத்துடைய ஸ்தாபகர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்து இவர் இவருடைய காலகட்டத்தில் நிறைய போர்கள் நடத்தியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
குவாலியர், ரன்தம்பூர், அஜ்மீர், ஜலோர் அப்படின்ற பிளேஸில் ராஜபுத்தர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்டியிருப்பார். ஸோ அவங்க எல்லாத்தையும் தோற்கடித்து தன்னோட பகுதியோடு இணைச்சிருப்பார். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சரி, ஒரு சின்ன இடையூறு. லாகூர்லேயும் முல்தான்லேயும் நஸ்ருதீன் குவாட்ஷா அவருடைய படையை வந்து தோற்கடிக்கிறாரு. வங்காளத்தில் அலிவர்தி கான் அவருடைய சதியை வந்து முறியடிக்கிறாரு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா குவாரிசம் ஷா ஜலாலுதீன் அப்படின்றவருக்கும் செங்கிஸ்கானுக்கும் போர் பகை ஏற்படுது. ஸோ இதில் வந்து குவாரிசம் ஷா ஜலாலுதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்துமிஷ்கிட்ட படை உதவி கேட்பார். ஸோ அந்த படை உதவி அளிக்காமல் செங்கிஸ்கான் மங்கோலியர்களுடைய படையெடுப்பு டெல்லி மேலே நேராமல் இல்துமிஷ் வந்து பாதுகாத்துக்கிறாரு டெல்லியை. இல்துமிஷ் டெல்லியில் வந்து 243 அடி உயரம் கொண்ட குதுப் மினாரை வந்து கட்டி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இவர் வெள்ளி மற்றும் செப்பு டங்கா நாணயங்களை வந்து வெளியிடுறாரு. இதில் வந்து அரபு மொழி பொறிக்கப்பட்ட நாணயங்கள். இதுதான் டெல்லி சுல்தானத்துடைய முதல் நாணயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யார் வெளியிட்டாங்க அப்படின்னா இல்துமிஷ் தான் வெளியிட்டிருக்காரு. அடுத்ததாக இவர் தோற்றுவிச்ச ஒரு அமைப்பு 40 குழு, அதாவது துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து ஏற்படுத்தியிருப்பார். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மங்கோலிய படையெடுப்புகளிலிருந்து நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக. அவங்க வந்து சகல்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஸோ சகல்கான் அல்லது 40. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இக்தா முறையை வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இக்தா நிலத்தை பெற்றவங்க வந்து இக்தாதார், அப்படி இல்லை அப்படின்னா முக்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது படை சேவைக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு நிலமானது அவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வரி வருவாயை கொண்டு அவங்க வந்து படையை வந்து நிர்வகிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வழங்கப்பட்ட நிலம்தான் இக்தா. தன்னுடைய நாட்டை மாகாணங்களாக, அதாவது இக்தாக்களாக பிரித்து வழங்கியிருக்கிறாரு. ஸோ அதை பெற்றவங்க இக்தாதார், அப்படி இல்லை அப்படின்னா முக்தி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தனக்கு பிறகு தன்னுடைய மகள் ரஷ்யாவை தான் அரசியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இறந்துருப்பார் இறக்கும் பொழுது. ஸோ எப்போ அப்படின்னா 1236 அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவை தான் அரசியாக்கணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த துருக்கிய 40 பிரபுக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு பெண் அரசாட்சி செய்வதா அப்படின்றதுனால ஏற்றுக்க முடியாத காரணத்தினால அவங்க வந்து ருக்னுதீன் ஃபெரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்துமிஷோடைய மகன்களில் உயிரோடு இருந்தவங்களில் மூத்தவரை வந்து மன்னராக தேர்வு செய்கிறாங்க. ஸோ இந்த இல்துமிஷோடைய மறைவுக்கு பின்னாடி இந்த 40 பிரபுக்கள், உயர்குடி பிரபுக்களுடைய ஆதிக்கம்தான் மேலோங்கி இருக்கும். அவங்களால தேர்வு செய்யப்பட்டவன் தான் ருக்னுதீன். ஸோ அவர் ஒரு சின்ன கழகத்தில் போயிட்டு வரும்போது அவர் கைது செய்யப்படுவார். அவர் தாயாருடைய சதியினால் நிறைய பேர் படுகொலை உள்ளாகியிருப்பாங்க. ஸோ அந்த டைமை பயன்படுத்தின ரஷ்யா சுல்தானை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட நீதி கேட்டு டெல்லியில் இருந்த பிரபுக்களோட உதவியோட, மக்களோட உதவியோட சுல்தான் ஆயிடுவாங்க. இவங்களுடைய காலகட்டம் 1236 40 வரைக்கும். இவங்க வந்து டெல்லி மக்களுடைய ஆதரவை பெற்றவங்க. இபின் பதுதா இவங்களை பற்றி வர்ணனை கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஆணுடை தரித்து குதிரை மேலே சவாரி செய்வாங்க, வில்லம்போட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பர்தா அணியாமல் ஆணுடை தரித்து வீதியில் வலம் வந்தாங்க அப்படின்ற தகவலை வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த ரஷ்யா சுல்தானாவுக்கு எதிராக இந்த 40 உயர்குடி பிரபுக்கள் சூழ்ச்சி செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 40 பிரபுக்களுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்காக இந்திய பிரபுக்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்த துருக்கியர் அல்லாத பிரபுக்களை கொண்டு ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் ரஷ்யா சுல்தானா ஈடுபட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் எத்தியோப்பிய அடிமையான ஜலாலுதீன் யாகுத் அப்படின்றவரை அமீர் ஆகூப் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை லாயத்துக்கு தலைவராக நியமிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த 40 பிரபுக்களுக்கு பிடிக்காது. ஸோ இது ஒரு காரணமாக அமையுது. அதுக்கப்புறம் இந்த யாகுத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வந்து அவங்க வந்து பெருசுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ரஷ்யா டெல்லிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிறாங்க. தெற்கு பஞ்சாபில் பதான் ஆளுநராக இருக்கக்கூடிய
அல்துனியா அப்படின்றவர் மூலமாக இந்த கழகத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அந்த டைமில் ரஷ்யா சுல்தானாவும் இந்த யாகூத்தும் கழகத்தை ஒடுக்கிறதுக்காக போகிறாங்க. போன இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, யாகூத் வந்து கொல்லப்படுறாரு. சுல்தானா ரஷ்யா கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த மன்னராக அதாவது இந்த 40 மன்னர்களுக்கு கைப்பாவியாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து ஒரு 3 சுல்தான்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகமது நஸ்ருதீன். இவர் வந்து 1246லேருந்து 66 வரைக்கும் மன்னராக இருப்பார். ஸோ இவருடைய காலகட்டத்தில் தான் பால்பன் அவர் வந்து அவருடைய வளர்ச்சியானது அபரிவிதமாக இருக்கும். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1254லேருந்து இவருடைய வளர்ச்சியானது தொடங்குது. இவர் வந்து எந்த பகுதி, சிவாலிக் பகுதியுடைய ஒரு பிரதிநிதியாக தான் இருப்பார் இந்த பால்பன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாலிக் நாயப் சுல்தான் அப்படின்ற பொறுப்புக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய நிலையை வந்து உயர்த்திப்பார். அப்படின்ற பட்டத்தை வந்து சுல்தான்கிட்டேருந்து பெறுவார். நாயப் உல் முல்க் அப்படின்ற பட்டத்தை வந்து பெறுறாரு. இது வந்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சி நிர்வாகத்தை மேற்கொள்கிறவர் இவர் தான் அப்படின்றத வந்து குறிக்கக்கூடியது தான் இந்த நாயப் உல் முல்க் அப்படின்ற இந்த பட்டம். அதாவது ஆட்சி நிர்வாகம் ஒட்டுமொத்த அதிகாரமே இவர்கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சுல்தான் இறந்த பின்னாடி 1266லேருந்து 1286 வரைக்கும் பால்பன் வந்து ஆட்சி பண்ணுவார். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது கியாசுதீன் பால்பன் இவர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அரசருக்கு சுல்தானுக்கு அடங்க மறுத்த பிரபுக்கள் அவங்களுடைய கூட்டாளிகள் எல்லாத்தையுமே அடக்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், தோவா பகுதியில் கலகம் விளைவிச்சவங்க, அதாவது மேயோ அப்படின்றவங்கள வந்து அடக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் வந்து அழிக்கப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்படுது. இந்த விளைநிலங்களை வந்து புதிதாக படையில் சேர்ந்தவங்களுக்கும் ஆப்கானியர்களுக்கும் பிரித்து கொடுக்குறாரு. அதாவது குத்தகையில்லா நிலங்கள், மக்ரூசி அப்படின்ற பேரில் வந்து பிரித்து கொடுக்குறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வணிக தடங்கள் வந்து ஏற்படுது. வணிக பாதைகள் வந்து பாதுகாக்கப்படுது. வணிக பாதைகளில் புதிதாக கோட்டைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அவங்க வந்து கொள்ளையில் ஈடுபடுறாங்க. இந்த மேயோக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து கொள்ளையில் வந்து ஈடுபடுறாங்க. இவங்களை அடக்கிறதுக்காக பால்பன் வந்து படியெடுத்து போகிறாரு. மேயோக்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோவா பகுதியில் இருக்கக்கூடிய ராஜபுத்திர அவங்களுடைய அரண்கள் வந்து அழிக்கப்படுது. காடுகள் வந்து அழிக்கப்படுது. ஸோ சாலைகளை பாதுகாக்கப்படுவதற்காக அங்கே ஆப்கான் வீரர்கள் வந்து பணியமர்த்தப்படுறாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு இவருடைய காலகட்டத்தில் ஒன்று நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வங்காளத்தில் பால்பனுடைய பிரியத்திற்குரிய அடிமை துக்ரில் கான் அவர் வந்து கலகத்தில் ஈடுபடுவார். அவரை அடக்கிறதுக்காக அயோத்தி ஆளுநராக இருந்த அமீன் கான் அப்படின்றவரை அனுப்புவார். ஆனால் அவரை வந்து துக்ரில் கான் வந்து தோற்கடித்து திருப்பி அனுப்பிடுவார். ஸோ அதுக்கப்புறமாவும் ஒரு படை பிரிவானது துக்ரில் கானுக்கு எதிராக வங்காளத்துக்கு அனுப்பப்படுது. அந்த படையும் துக்ரில் கானால் தோற்கடிக்கப்படவும் கோபம் கொண்ட பால்பன் தானே ஒரு படையோட துக்ரில் கானை தேடி போவார். ஃபஸ்ட்டு அவர் லக்னோத்திக்கும் அதுக்கப்புறம் திரிபுராவுக்கும் தப்பிச்சு ஓடுவார். ஸோ அவருடைய படை வீரர்கள் வந்து துக்ரில் கானை கைது செய்து தலை துண்டித்து கொலை செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து வங்காளத்துடைய பிரதிநிதியாக தன்னுடைய மகன் புக்ரா கான் அப்படின்றவரை வந்து நியமிச்சுட்டு டெல்லி திரும்பியிருப்பார். அடுத்து நம்ம பார்த்து மங்கோலியர்களுக்கு எதிராக இவர் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ மங்களூருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈராக் அதோட ஆளுநராக இருந்த மங்கோலிய, அதாவது செங்கிஸ்கானுடைய பேரன் குலகு கான் அப்படின்றவர் வந்து அவர்கிட்ட இருந்து சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர்கள் வந்து டெல்லிக்குள்ளே அதாவது சட்லஜ் நதியை கடந்து டெல்லி சுல்தான் மேலே போர் தொடுத்து வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு உறுதிமொழியை வந்து பால்பன் வந்து கேட்டுப்பட்டிருப்பார்.
ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மங்கோலியர்களுடைய நல்லெண்ண தூதுக்குழு ஒன்று 1259 டெல்லிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமேவும் இந்த பால்பன் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய எல்லைப்புற அரண் நகரங்களை வந்து வலுப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவார். அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 பட்டிண்டா, சூனாம், சாமானா இந்த 3 பிளேஸ். ஃபஸ்ட்டு வந்து பட்டிண்டா, 2வது சூனாம், 3வது வந்து சாமானா. இந்த 3 பிளேஸ், இந்த 3 படையரண் நகரங்களை வந்து வலுப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லைப்புற படையை வந்து இவர் வந்து வலுப்படுத்தியிருப்பார். இந்த முல்தானுடைய ஆளுநராக தன்னுடைய மூத்த மகன் முகமது கான் அப்படின்றவர் வந்து நியமிச்சிருந்திருப்பார். இந்த முகமது கானுக்கு எல்லைப்புற சண்டை ஒன்று நடக்கும். அந்த சண்டையில் முகமது கான் அப்படின்றவர் வந்து மங்கோலிய வீரர் ஒருத்தரோட ஏற்பட்ட சண்டையில் மரணம் அடைஞ்சிருப்பார். ஸோ அவருடைய மரணத்தை தொடர்ந்து பால்பனும் அடுத்த ஆண்டே மரணம் அடைஞ்சிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1286 மனமுடைந்த பால்பன் வந்து மரணம் அடைஞ்சிருவார். ஸோ அவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றவங்க வந்து ஹைகுபாத். இவர் வந்து ஒரு திறமையற்ற அரசர், சிற்றின்ப பிரியர். ஸோ இவர் வந்து ஆட்சியை வந்து ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டார், நோய்வாய்ப்பற்றுவார். அதுக்கப்புறமா இவர் அடுத்து வந்து கையுமார் அப்படின்றவர் வந்து முன்னராக ஒரு சில காலங்களுக்கு வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ அவரை வந்து பதவியிலேருந்து விலக்கிட்டு அடுத்த மரபான கில்ஜி மரபுக்கு அடித்தளமிடுவார் ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி. ஸோ இந்த சம்பவத்தை கில்ஜி புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பீரியட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 புரட்சி நடந்திருக்கும். ஒன்று நான் சொல்லிட்டேன், கில்ஜி புரட்சி. இந்த கில்ஜிக்களோட பீரியடில் இன்னொரு புரட்சி நடந்தது. அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இந்த கில்ஜிக்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1290 1320 வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பால்பன் என்ன சீர்திருத்தம் பண்ணார் அப்படின்னு பார்த்துடலாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 நிபர்னு சொல்லக்கூடிய இந்த உயர்குடி பிரபுக்கள் இந்த குழுவை வந்து ஒழிக்கிறாரு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுல்தான்கள் வந்து வலிமையற்றதாக இருந்தப்போ வந்து இந்த 40 நிபர் பிரபுக்கள் தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி தான் நடைபெற்றிருக்கு. சுல்தான்கள் வந்து கைப்பாவைகளாக இருந்திருக்காங்க. அப்படின்றதுனால அந்த 40 நிபர் பிரபுக்கள் முறையை வந்து பால்பன் வந்து முடிவுக்கு கொண்டு வர்றாரு. ஒற்றார் முறையை வந்து ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சுல்தான் வந்து பூமியில் கடவுளுடைய நிழல் அப்படின்னு சொல்லி தெய்வீக ஆட்சி அந்த கொள்கையை வந்து இவர் வந்து பின்பற்றியிருப்பார் பால்பன். தண்டனைகளுக்கு பாரபட்சம் இல்லாமல் தவறுகளுக்கு பாரபட்சம் இல்லாமல் தண்டனை வந்து கொடுத்துருப்பார். அது அதாவது உயர்குடி பிரபுக்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, தவறு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான தண்டனையை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இந்த பால்பனுடைய காலகட்டத்தில் தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கில்ஜி பேரரசு. இவங்களுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் 1290 1320 வரைக்கும். இவங்களில் முக்கியமானவங்க அப்படின்ற 2 சுல்தான். ஒருத்தர் வந்து ஜலாலுதீன், இன்னொருத்தர் வந்து அலாவுதீன். இந்த ஜலாலுதீன்கிட்ட இருந்து எப்படி அலாவுதீன் வந்து ஆட்சியை கைப்பற்றினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. இவருடைய காலம் ஃபஸ்ட்டு ஜலாலுதீனுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1206 1290 வரைக்கும். இவர் பார்த்திங்க அப்படின்னா 70 வயதில் மன்னராக இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உமருடைய பகர ஆட்சியாளராக இருப்பார். அதுக்கப்புறமா அவரை வந்து சிறையில் அடைச்சிட்டு இவர் மன்னராக இருப்பார். முதல்ல வந்து டில்லி மக்களுடைய ஆதரவு வந்து இவருக்கு இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து டில்லிக்கு வெளியே இருந்து தான் அரசாட்சி பண்ணியிருப்பார், கிலோகுரி அப்படின்ற பிளேஸில் இருந்து. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களை வந்து ஆப்கானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து கோரி முகமது அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னாடியேவும் துர்க்கிஸ் அந்த பிளேஸில் இருந்து ஆப்கானிஸ்தானில் வந்து குடியேறினவங்களாக இருந்திருப்பாங்க. இவங்க வந்து ஆப்கானிய மயமான
துருக்கியர்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ அதனாலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துருக்கிய பிரபுக்களுக்கும் இவங்களுக்கும் தொடக்கத்தில் மோதல் போக்கானது ஏற்பட்டிருந்திருக்கும். அவங்க வந்து பால்பனுடைய அடிமைகளாக இருக்கிறவங்க இந்த ஜலாலுதீன் கில்ஜியை வந்து தொடக்கத்தில் எதிர்த்திருந்திருப்பாங்க. ஸோ நாள் போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சமரச போக்கானது இவருடைய ஏற்பட்டிருக்கும். இவர் காலகட்டத்தில் இவர் வயதானவராக இருந்தாலும் கூட மங்கோலியரோட படையெடுப்பை வந்து வெற்றிகரமாக முறியடிச்சிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1292 ஒரு மங்கோலிய படையெடுப்பானது ஏற்படும். அதை வந்து இவர் வந்து தீரத்தோட இவரே முன்னின்று போர் நடத்திட்டு போய் மங்கோலிய படையெடுப்பை வந்து தோற்கடிச்சிருப்பார். அந்த மங்கோலிய படைத்தளபதியோட ஒரு ஒரு சமரச போக்கும் ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ ரெண்டு தளபதிகளும் நேராக இருந்து பேசவும் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயில் வீடியோ வரும்போது பார்க்கலாம். அவங்க யார் அவங்க அந்த பேர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இவர் காலத்தில் எல்லா போர்லேயுமே முன்னின்று நடத்தினவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான். இவர் பார்த்திங்க அப்படின்னா மாலாவத்துக்கு மேலே வந்து போர் தொடுத்து போகிறாரு. ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய செல்வத்தை வந்து ஜலாலுதீன் கில்ஜிகிட்டே நேரடியாக வந்து ஒப்படைச்சிருவார். இந்த மாலவ போரேவும் அவருக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவகிரி மேலே போர் தொடுத்து போகிறதுக்கு 1296 தேவகிரி மேலே போர் தொடுத்து போய் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவார் அலாவுதீன் கில்ஜி. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்காக ஜலாலுதீன் கில்ஜியை அழைப்பார். சதி செஞ்சு ஜலாலுதீனை கொன்னுட்டு இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து அரியணையை கைப்பற்றுறாரு. இந்த அலாவுதீன் கில்ஜியோடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1296 1316 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் வந்து ஏறத்தாழ ஒரு 19 ஆண்டு காலம் வந்து இவர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். இவருடைய ஆட்சி காலத்தில் மங்கோலிய படையெடுப்பு அப்படின்றத வந்து தொடர்ந்து ஏற்பட்டிருந்திருக்கும். இவர் வந்து தொடக்க ஆண்டை வந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்காகவே செலவு செஞ்சுருப்பார். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜிகிட்ட இருந்த பிரபுக்கள் வந்து இவருடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு இவர் பக்கம் சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒழிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா இவருடைய ஆட்சியோட 2ஆம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1298 டெல்லி மேலே மங்கோலியருடைய படையெடுப்பானது ஏற்படும். ஸோ அதை வந்து இவர் வந்து சிரமப்பட்டு தான் அடக்கியிருப்பாங்க. அடுத்த படையெடுப்பு அதுக்கு அடுத்த ஆண்டேவும் 1299 ஏற்பட்டிருக்கும். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டெல்லி வரைக்குமேவும் படையெடுத்து வந்திருப்பாங்க மங்கோலியர்கள். இந்த மங்கோல் அப்படின்றது வார்த்தை மங்கோலிய மொழி பேசக்கூடிய எல்லா இனத்தவங்களையுமே குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மங்கோல் அப்படின்றது இவங்க வந்து மத்திய ஆசியா, சீனா, அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொரியா பகுதி எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணவங்க தான் இந்த மங்கோலியர்கள். இந்த மங்கோல் மொழி பேசக்கூடியவங்கள ஒட்டுமொத்தமாக குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த மங்கோல் அப்படின்றது. இவங்க வந்து அலாவுதீன் கில்ஜியுடைய காலத்தில் 12 முறைக்கு மேலே படையெடுத்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு படையெடுப்பு 1298, 2வது படையெடுப்பு 1299. இந்த படையெடுப்பு நடந்தப்போ டெல்லியுடைய புறநகர் மக்கள் எல்லாருமே டெல்லி கோட்டைக்குள்ளே வந்து அடைக்கலம் புகுந்துருவாங்க. இந்த படையெடுப்பை அலாவுதீன் கில்ஜியை நேரில் போய் நின்று சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மங்கோலியர்களுடைய படையெடுப்பு 1305 ஏற்படும். ஸோ இந்த படையெடுப்பு வந்து கடுமையாக ஒடுக்கப்படும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக வராமல் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா தோவாப் வழியாக நேராக வரக்கூடிய வழியில் வராமல் தோவாப் சமவெளி பகுதி வழியாக அந்த சமவெளி வழியாக வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் பெரும் படையோடு வந்த அவங்க வந்து டெல்லி படையால் கைது செய்யப்பட்டு நிறைய பேர் அழைக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்க அப்படின்னா மங்கோலியருடைய கடைசி படையெடுப்பு இந்த அலாவுதீன் கில்ஜி காலத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1307-8 அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். இந்த படையெடுப்பில் நிறைய பேர் வந்து மங்கோலியர்கள் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இந்த படையெடுப்பை முன்னின்று நடத்தினவங்களில் முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்ஜி மாலிக். இவர் வந்து பின்னாடி வந்து துக்ளக் மரபை வந்து தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்போது நம்ம வந்து இவர் காலத்தில் எப்படி மங்கோலிய படையெடுப்புகளை பார்த்தோம். அடுத்து வட இந்தியாவில் இவர் மேற்கொண்ட படையெடுப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் படையெடுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத். இது வந்து எப்போ அப்படின்னா 1299-300
அந்த ஆண்டில் வந்து குஜராத் படையெடுப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் ராந்தம்பூர் படையெடுப்பு 301, அப்புறமா சித்தூர் படையெடுப்பு 1303. இந்த சித்தூர் கோட்டை வந்து முற்றுகையிடப்பட்டிருக்கும். ராஜபுத்திர வீரர்கள் எல்லாருமே அவங்க வந்து அவங்க முறைப்படி, அதாவது ஜவஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்கை மேற்கொண்டு பெண்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா தீ வளர்த்து அதுக்குள்ளே பாஞ்சு இறந்துருப்பாங்க. ஆண்கள் எல்லாருமே வந்து மஞ்சள் உடை அணிந்து போர்க்களத்தில் தீரமாக போரிட்டு மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இதைத்தான் ஜவஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறைப்படி தான் இந்த கோட்டை வந்து முற்றுகையிடப்பட்டு அலாவுதீன் கில்ஜியோட கைப்பற்றப்பட்டிருக்கும். இதற்கு வந்து கிஸ்ராபாத் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சு இவருடைய மகன் கிசிர்கான் கிட்ட ஒப்படைச்சிருந்திருப்பாங்க இந்த மேவார் சித்தூர் கோட்டையை. ஸோ அடுத்து இன்னொரு படையெடுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலவம் 1305. ஸோ இது எல்லாமே இவருடைய வட இந்திய படையெடுப்புகள். அதுக்கு அடுத்தபடியாக தென்னிந்திய படையெடுப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1307 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு படையெடுப்பு வந்து தேவகிரிக்கு எதிராக. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1309 வாராங்கல், 8-9 வந்து வாராங்கல் தோற்கடிக்கப்படுது. 10 பார்த்தீங்க அப்படின்னா துவாரசமுத்திரம், ஹொய்சாலர்களுடைய தலைநகரான துவாரசமுத்திரம் தோற்கடிக்கப்படுது. 11 பார்த்தீங்க அப்படின்னா மாபார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதுரை. இந்த மதுரை வந்து 10 கொள்ளையடிக்கப்பட்டு மாலிக் காஃபூர் வந்து பெரும் செல்வத்தோட 1311 டெல்லி திரும்புகிறாரு. மார்ச் மாதத்தில் வந்து டெல்லி திரும்புவார். இந்த தென்னிந்திய படையெடுப்புகள் எல்லாத்தையுமே முன்னின்று நடத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோடைய படைத்தளபதியான மாலிக் காஃபூர் தான் தென்னிந்திய படையெடுப்பு எல்லாத்தையுமே மேற்கொண்டிருப்பார். ஸோ இது வரைக்கும் இவருடைய படை வெற்றிகள் இதை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா இவர் என்னென்ன சீர்திருத்தம் செஞ்சார் அப்படின்றத பார்க்கலாம். இவர் வந்து பிரபுக்கள்கிட்ட இருந்து அளவுக்கு மீறி குவிஞ்சிருந்த செல்வத்தை எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணுறாரு. தன்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த பிரபுக்களும் தங்களுக்குள்ளே வந்து திருமண உறவை வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாரு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே முதல் முறையாக இவர் தான் அளவு செஞ்சு வரியை வந்து விதிக்கிறாரு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வரியானது பணமாகவும் தானியமாகவே விளைபொருளாகவே டைரெக்டாகவே வாங்கி கொள்ளப்படுது. அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு பண்டகசாலையில் வந்து சேமித்து வைக்கப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவர் காலத்தில் ஒரு தடை ஒன்று விதிச்சிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் தடை விதிச்சிருப்பார். ஸோ அது வந்து தொடர்ந்து மீறப்படவே அதுக்கு சில விதிவிலக்குகளும் வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சந்தை கட்டுப்பாடு. ஸோ சந்தையில் ஒரு பொருளானது எவ்வளவு விலைக்கு விற்கப்படணும் அப்படின்றத வந்து நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க. குறைந்த விலையில் பொருட்கள் வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அதை கண்காணிப்பதற்காக சகனாயி மண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி இதை கண்காணிச்சிருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பிரபுக்கள் இவங்க எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் சந்தை நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காக ஒற்றர் படையை வந்து இவர் வந்து விரிவுபடுத்துகிறாரு. அன்றாடம் சந்தை நடவடிக்கைகள் என்ன, பிரபுக்களோட நடமாட்டம் என்ன அப்படி எல்லாத்தையுமே வந்து கண்காணித்து அதை வந்து அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட தகவல் தெரிவிக்கிறது தான் இவங்களுடைய பணியாக இருக்கும். எடை குறைப்பு சந்தையில் வந்து பொருட்கள் வந்து எடை குறைப்பு ஏற்பட்டால் அவங்க வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு எடை குறையுதோ அதற்கு உண்டான தசையானது அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவருடைய உடம்புலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே தூர வீசப்பட்டிருக்கு. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வரி வசூல் அப்படின்றத வந்து பரம்பரையாக வரி வசூல் இந்த கிராம தலைவர்கள் அவங்க வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா படைகள் மூலமாக வரியானது வசூல் செய்யப்பட்டிருக்கு விவசாயிகள்கிட்டருந்து டைரெக்டாக. ஸோ இதனால் பரம்பரையாக அனுபவித்து வந்த உரிமைகள் வந்து தடைப்பட்டிருக்கு. அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. விளைச்சலில் பாதிக்கு பாதி வந்து வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து அஞ்சல் முறையை வந்து சீரமைச்சு சரி செய்கிறாரு. இவங்களுடைய படையெடுப்புகளுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போதுமான வருமானம் இல்லாதது தான். இவங்க வந்து கொள்ளையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க படையெடுப்பு மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக தென்னிந்திய படையெடுப்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளையடிக்கிறத நோக்கமாக கொண்டு தான் செயல்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் எதுவுமே வந்து இவருடைய அரசோட இணைக்கப்படலை. ஸோ அடுத்தடுத்த ஆண்டில் கப்பம் செலுத்த ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்க வந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்க.
1316 இந்த அலாவுதீன் கில்ஜி நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறாரு. இவரை அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிக் காஃபூர் வந்து 35 நாட்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். அவருமே படுகொலை செய்யப்படுவார். அடுத்தடுத்து தொடர் படுகொலையானது இந்த கில்ஜி மரபில் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ஜி மாலிக்னு சொல்லப்படக்கூடிய கியாசுதீன் அவர் வந்து புது மரபாக இருக்கக்கூடிய துக்ளக் மரபை வந்து தோற்றுவிப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1320. ஸோ இவர் வந்து 1320லேருந்து 324 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ இந்த துக்ளக் மரபினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1320லேருந்து 1414 வரைக்கும். ஸோ 1320லேருந்து 1414 வரைக்கும். இவங்களில் முதல் மன்னர் கியாசுதீன் துக்ளக். இவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வங்காள படையெடுப்பு அது நிகழ்த்தப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வாரங்கல் படையெடுப்பு. ஸோ வாரங்கல் மேலே முதல் 2 படையெடுப்பு நடத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த படையெடுப்பை முன்னின்று நடத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூனா கான். இவருக்கு வந்து உலுக்கான் அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கியாசுதீனுடைய மகன். பின்னாடி முகமது பின் துக்ளக் அப்படின்ற பெயரோட சுல்தானாக கூறியவர். இவர் வந்து முதல் படையெடுப்பில் தோல்வி முற்றுகையிட்டிருப்பாங்க. முற்றுகை வந்து வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கும். இவங்களுக்குள்ள படையில் வந்து குழப்பம் ஏற்பட்டுனா திரும்பி வந்துடுவாங்க தேவகிரிக்கேவும். ஸோ தேவகிரிலேருந்து 2வது படையெடுப்பு மீண்டும் நிகழ்த்தப்பட்டு அந்த வாராங்கலானது கைப்பற்றப்பட்டு அரசர் வந்து டெல்லிக்கு அனுப்பப்படுவார். வரும் வழியிலேயே அவர் இறந்துருவார், பிரதாபருத்ரன். ஸோ இந்த இந்த வாராங்கல் அப்படின்றது வந்து சுல்தான்பூர் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. இங்கே கிடைச்ச கொள்ளை பொருட்களை வைத்து துக்ளக்காபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரை வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து டெல்லிக்கு அருகில் வந்து நிர்ணயிக்கிறாரு, கட்டுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வங்காள படையெடுப்பானது நடைபெறும். ஸோ இதுதான் இவருடைய காலகட்டத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்கள். இவர் வந்து 1324 ஒரு இந்த அதாவது வங்காள படையெடுப்பு முடிஞ்சு வந்ததுமேவும் ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட கோபுரம், ஒரு கட்டிடம் ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து வந்த படை யானைகள் இது எல்லாத்தையும் பார்வையிட சொல்லி ஜூனா கான் சொன்னதாகவும், அந்த கட்டடம் இடிந்து விழுந்து அவர் இறந்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ இவர் இறந்த 3வது நாள் வந்து ஜூனா கான் வந்து முகமது பின் துக்ளக் அப்படின்ற பெயரோட பட்டம் சூட்டிக்கிட்டு மன்னராகிறாரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர் தான் இந்த முகமது பின் துக்ளக். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1325லேருந்து 1351 வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது முகமது பின் துக்ளக். இந்த முகமது பின் துக்ளக் கற்றவர், நற்பண்பாளர், திறமை மிக்கவர் அப்படின்ற பெயர் பெற்றிருந்தாலும் இவர் வந்து கொடுங்கோலர் அப்படின்ற எதிர்மறையான, இரக்கமற்றவர், கொடூரமானவர் அப்படின்ற ஒரு அவப்பெயருமே இந்த சுல்தான் வந்து பெற்றவராக தான் இருந்திருப்பார். டெல்லிக்கு அருகே மீரட் வரைக்கும் படையெடுத்து வந்த மங்கோலியர்களை வந்து திறமையாக வந்து இந்த முகமது பின் துக்ளக் வந்து தோற்கடித்து விரட்டி இருந்தாலும் அலாவுதீன் கில்ஜி மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த முகமது பின் துக்ளக் இருந்திருக்க மாட்டார். அந்தளவுக்கு தெளிந்த சிந்தனை பெற்றவராக இருந்திருக்க மாட்டார். அதாவது தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுல ஒரு தெளிவு இவர்கிட்ட வந்து இருந்திருக்காது. ஸோ அலாவுதீன் கில்ஜிட்ட இருந்தது மாதிரியான ஒரு தெளிவு வந்து இந்த முகமது பின் துக்ளக் கிட்ட கிடையாது. ஸோ இவருடைய முதல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைநகர் மாற்றம். தலைநகர் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றியிருப்பார். தேவகிரியை வந்து தௌலதாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார். இந்த தேவகிரிக்கு ஏன் தலைநகரை மாற்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தென்னிந்தியா பகுதிகள் எல்லாத்தையுமே தன்னோட நாட்டோட இணைச்சிருப்பார். டெல்லியிலேருந்து தென்னிந்தியாவை ஆட்சி பண்ணுறது கடினம். தேவகிரிலேருந்து ஏன் தேவகிரியை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா தேவகிரிலேருந்து எல்லா பகுதிகளுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சம தூரத்தில் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆட்சி பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மங்கோலியர்களோட படையெடுப்பு தாக்கத்துலேருந்தும் தப்பிச்சிக்கலாம். ஏன்னா தேவகிரி வந்து பாறைப்பாங்கான பிரதேசம், அதில் வந்து ஒரு மலைக்கு மேலே வந்து கோட்டை இருக்குது அப்படின்றதுனால
வலுவான கோட்டை இருக்குது அப்படின்றதுனால அந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே போய் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா வட இந்தியாவை ஆட்சி பண்ணுறது கஷ்டம், இங்கே இருந்து தென்னிந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனால் வட இந்தியாவை ஆட்சி பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால மீண்டும் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியா தேவகிரியிலேருந்து டெல்லிக்கே தன்னோட தலைநகரை வந்து மாற்றியிருப்பார். ஸோ இந்த தலைநகர் மாற்றத்தை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உயர்குடி பிரபுக்கள், அப்புறமா உலமாக்கள், மத குருமாக்கள் இவங்க எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட்டு உயர் அதிகாரிகள் இவங்க எல்லாத்தையும் தான் அந்த தேவகிரிக்கு வந்து குடிபெயர செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. எல்லா மக்களையுமே கொண்டு போகலை அப்படின்னும், கால்நடைகள் கூட டெல்லியில் இல்லாமல் எல்லாரையுமே வந்து குடிபெயர வச்சார் அப்படின்ற மாதிரியான 2 விதமான கருத்துக்கள் வந்து நமக்கு வந்து குறிப்பிடப்படுது. ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த தகுந்த கூற்றுகளுக்கு ஏற்ப நம்ம வந்து பதில் வந்து அளிக்க வேண்டியது இருக்கும். இந்த முகமது பின் துக்ளக்குடைய அடுத்த ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடையாள நாணய வெளியீடு. ஸோ இந்த அடையாள நாணய வெளியீடு அப்படின்றது வந்து ஈராக்லேயும் சீனாவிலையும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்ததாக தான் இருந்திருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்பில் ஒரு நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியிடுறாரு. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனைக்குள்ள விஷயமாக மாறுது. இதில் வந்து தனித்தன்மை அப்படின்றது இல்லை, யாருனாலும் நாணயம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிலை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் கள்ள நாணயங்களுடைய புழக்கம் அதிகமாகுது. இந்த அடையாள நடைமுறை வந்து சீனாவிலையும் ஈரான்லேயும் நடைமுறையில் இருந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இவர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வந்து தோல்வியில் தான் முடியுது. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அரசு வெள்ளி நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டு அந்த செம்பு நாணயங்களை திரும்ப பெறக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரி விதிப்பு. தோஆப் சமவெளியில் வரி விதிப்பு. வேளாண்மையை விரிவாக்கக்கூடிய முயற்சியாக இந்த முன்னெடுப்பை வந்து முகமது பின் துக்ளக் வந்து மேற்கொண்டிருப்பார். அந்த டைமில் தோஆப் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கடும் பஞ்சமானது ஏற்பட்டுட்டு இருந்துக்கும். ஸோ அதனால் விவசாயிகள் வந்து இந்த மாதிரியே கடுமையாக எதிர்ப்பாங்க. நிலத்தை உழுறதை விட்டுட்டு அவங்க வந்து காட்டுக்குள்ளே போய் தஞ்சம் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரிச்சுமை வந்து அதிகமானதாக இருக்கும். இந்த முறையில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து கடுமையாக தண்டிக்கப்படுறாங்க. ஸோ அடுத்தபடியாக விவசாயிகள் வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்றோடனே இந்த விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக, விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு துறை ஒன்று ஏற்படுத்துகிறாரு. திவான் இ அமீர் கோஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேளாண் துறை ஒன்று வந்து ஏற்படுத்துகிறாரு. அதன் அடிப்படையில் கால்நடைகள் வாங்குறதுக்கும், விதைகள் வாங்குறதுக்கும், கிணறுகள் வெட்டுறதுக்கும் அரசு வந்து முன்பணம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ துறை நோட் பண்ணிக்கோங்க. திவான் அமீர் கோஹி அப்படின்னு சொல்லக்கூடிய துறை மூலமாக இந்த பணிகளுக்கு அரசாங்கத்தால் முன்பணம் வந்து கொடுக்கப்படுது. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டமானது பயன் தரலை. ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாரிகள் வந்து திறமையாக செயல்படலை. பிரபுக்களும் அதிகாரிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் காலத்தில் வெவ்வேறு பின்னணியிலேருந்து வந்தவங்க. சுல்தானுடைய இந்த எதேச்சதிகார போக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய எதிரிகளை தான் சம்பாரித்து கொடுத்ததே தவிர இவருடைய திட்டங்கள் எதுவுமே வந்து திறமையாக செயல்படுத்தக்கூடிய வகையில் எதுவுமே நடைபெறலை. செயல்கள் எதுவும் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தன்னுடைய அரசாட்சியை வந்து திறம்பட செயல்படுத்த முடியாது அப்படின்ற காரணத்தினால அலாவுதீன் கில்ஜி வந்து அந்த பகுதியை தன்னுடைய அரசாட்சியோட இணைச்சிக்கல. ஆனால் இந்த முகமது பின் துக்ளக் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா பகுதியுமே தன்னுடைய நாட்டோட இணைச்சிக்கிட்டார். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பின்னால் அவருடைய ஆட்சி காலத்திலேயும் வங்காளம், மதுரை, குஜராத் போன்ற பகுதிகளில் வந்து கிளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு வந்து காரணமாக அமையுது. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதியாக கிளர்ச்சி செய்து இவருடைய ஆட்சி காலத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர ராஜ்யங்களாக விடுபடுது டெல்லி சுல்தானத்துக்கு கீழேருந்து. அப்படி ஒரு கிளர்ச்சி தலைவரை குஜராத்தில் அடக்க போகும்போது தான் இவர் வந்து அந்த தலைவர் தப்பிச்சு சிந்து பகுதிக்கு போகிறாரு. அந்த இடத்துல அடக்க போகிற இடத்துல தான் இந்த முகமது பின் துக்ளக்குமே 1351 மரணம் அடைகிறாரு. ஸோ இவர் வந்து தனக்கு பிறகு இவங்க தான் அரசாட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நியமிக்கலை. உடனே பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய சகோதரர் கியாசுதீன் துக்ளக்குடைய சகோதரர் ரஜப் அவருடைய மகனான ஃபெரோஸ் துக்ளக் அப்படின்றவரை வந்து மன்னராக நியமிக்கிறாங்க. இவருக்கு எதிர்ப்பாக பார்த்தீங்க ஃபெரோஸ் துக்ளக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகமது பின் துக்ளக்கோட
சகோதரி அவங்களுடைய மகனை வாரிசாக நியமிக்க சொல்லி வருவாங்க. ஸோ ஆனால் பிரபுக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த முகமது பின் துக்ளக்குடைய அமைச்சர் கண்ணு அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து முகமதுடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு பையனை வந்து நியமிப்பார். ஸோ அவர் வந்து சின்ன பையனாக இருந்ததுனால அவரையுமேவும் ஏற்றுக்கலாமல் ஃபெரோஸ் துக்ளக்கை சுல்தானா ஏற்றுக்கொள்கிறாங்க படைப்பிரபுக்கள் எல்லாருமேவும். ஸோ அவர் வந்து சிந்து பகுதியில் மன்னராக முடிசூட்டப்படுகிறார். அங்கேருந்து டெல்லிக்கு பாதுகாப்பாக பிரபுக்களால் வந்து அழைத்து வரப்படுகிறார். இவர் வந்து பிரபுக்களோட சமரச கொள்கையை வந்து பின்பற்றுறாரு. அலாவுதீன் கைவிட்ட அந்த இக்தா முறையை வந்து இவர் வந்து பின்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவரால் கைப்பற்றப்பட்ட நிலங்கள் எல்லாத்தையுமேவும் அந்த பிரபுக்களுக்கேவும் திருப்பி வழங்கப்படுது. அலுவலர்களை வந்து பரம்பரையாக அடுத்தடுத்து வாரிசுதாரர்களாக வரக்கூடிய வகையில் வந்து இவர் வந்து நியமிக்கிறாரு. அதிகாரிகளுக்கான ஊதியத்தை வந்து உயர்த்துறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாம் சமயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத 23 வரிகளை வந்து ரத்து செய்கிறாரு. ஜெசியா வரியை பிராமணர்கள் மேலேயும் விதிக்கிறாரு. அடிமைகள் மேலே பற்று கொண்ட ஃபெரோஸ் துக்ளக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு தனித்துறையை வந்து ஏற்படுத்துகிறாரு. இவர்கிட்ட 1,80,000 அடிமைகள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு துறையிலையும் பயிற்சி அளிக்கப்பட்டு அரசாங்கத்துடைய பணி நிலையங்கள், தொழிற்சாலைகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. நீதி வழங்குறதுல சித்திரவதை முறையை வந்து இவர் வந்து ஒழிச்சிருக்கிறாரு. இவர் வந்து படையெடுப்புக்கு எதிரான மனப்போக்கு கொண்ட மன்னர். ஸோ எந்த ஒரு படையெடுப்புமே மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற சிந்தை கொண்டவர். அப்படி இருந்துமே இவருடைய இந்த கொள்கைக்கு விதிவிலக்காக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வங்காள படையெடுப்பு. ஸோ வங்காள படையெடுப்பை முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரிசா பகுதிக்குள்ளே வந்து படையை வந்து செலுத்துகிறாரு. அந்த பகுதி மன்னர் வந்து கப்பம் செலுத்துவதற்கும் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையிலான யானைகளை வந்து அனுப்புறதுக்கும் ஒப்புக்கொள்கிறாங்க. ஸோ அதனோட படை வந்து டெல்லி திரும்புது. இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 2 மங்கோலிய படையெடுப்பு நடைபெற்றிருக்கும். அந்த 2 மங்கோலிய படையெடுப்புமே ஃபெரோஸ் துக்ளக்கால் திறமையான முறையில் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான இவர் காலத்தில் நடந்த படையெடுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1362 நடந்த சிந்து படையெடுப்பு. ஸோ அந்த சிந்து படையெடுப்பு இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொல்லையை தான் தந்திருக்கு. ஏன்னா அந்த டைமில் பஞ்சமும் ஏற்படுது. இந்த சிந்து அரசர் அவருடைய படையும் கடுமையான எதிர்ப்பை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலுமே கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிந்து அரசர் ஃபெரோஸ் துக்ளக்கு அடிபணிஞ்சு கப்பம் கட்டுறதுக்கு ஒத்துக்கொள்கிறாரு. ஸோ இதுதான் இவர் காலத்தில் நடந்த போர் நடவடிக்கைகள். ஸோ வேறு எந்த ஒரு விதமான போர் நடவடிக்கைகளும் நடந்திருக்காது. இன்னொரு முக்கியமான ஒரு போர் வந்து இந்த ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் நடைபெற்றிருக்கும். அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த சிந்து படையெடுப்பு வெற்றி அடைகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபெரோஸ் துக்ளக்குடைய அமைச்சர் கானி ஜஹான் அப்படின்றவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாரங்கள்லேருந்து அடிமையாக பிடிக்கப்பட்டவர். இவர் ஒரு பிராமணர். தொடக்கத்தில் கண்ணு அப்படின்னு அழைக்கப்படுற பெயர் கொண்டவர். பின்னாடி கானி ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பெற்றவர். இந்த ஃபெரோஸ் துக்ளக் வந்து தன்னுடைய அரசை இஸ்லாமிய அரசாக அறிவிக்கிறார். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மேலே வந்து ஜெசியா வரியானது விதிக்கப்படுது. அப்படி இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சமயப்பொறையோடு தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புதுசாக இந்துக்கள் வந்து கோவில் கட்டுவதற்கும் அனுமதிகள் வந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்னும் சொல்லப்படுது. இவர் தன்னோட மதத்தை சேர்ந்தவங்களுக்காக பல மசூதிகள் கட்டியிருக்காரு. கல்விக்கூடங்கள் வந்து கட்டி கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பல அரண்மனைகளும் இவர் காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. மதம், மருத்துவம் தொடர்பான நூல்கள் வந்து இவர் காலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஜிசியா அப்படின்றது வந்து இஸ்லாமிய அரசுகளால் அவங்க அரசுக்குட்பட்ட பகுதிகளில் வாழ்ந்த இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மேலே விதிக்கப்பட்ட வரி தான் ஜிசியா வரி. ஸோ இதன் மூலமாக அவங்கள வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து ஃபெரோஸோடைய பொதுப்பணி அதை பற்றி பார்க்கலாம்.
இவர் ஆட்சி காலத்தில் சட்லஜ் நதியிலேருந்து ஹன்சி அப்படின்ற பிளேஸ்க்கும் யமுனையில் இருந்த ஒரு கால்வாயும் வெட்டப்பட்டிருக்கு. இவர் வந்து பெரோசாபாத், பதேகாபாத், கிசார் போன்ற நகரங்களை வந்து நிர்மாணிச்சிருக்காரு. அடுத்தபடியாக 1200 தோட்டங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜி காலத்தை சேர்ந்த 30 தோட்டங்களை இது வந்து புனரமைப்பு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாலங்கள் வந்து கட்டியிருக்காரு. மருத்துவமனை கட்டியிருக்காரு டெல்லியில். அதாவது ஃபெரோஸ் துக்ளக் வந்து நீர்ப்பாசன வசதிக்காக கால்வாய்களை வெட்டியிருக்காரு. அதை தவிர்த்து பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1200 தோட்டங்கள் வந்து புதுசாக உருவாக்கியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜியோட காலத்தை சேர்ந்த 30 தோட்டங்கள் வந்து புனரமைப்பு பண்ணியிருக்காரு. நான் சொன்னது போல் ஃபெரோசாபாத், பதேகாபாத், ஹிசார் போன்ற நகரங்களை வந்து நிர்மாணித்தது. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மருத்துவமனை ஒன்றையுமே இவர் வந்து நிர்மாணிச்சிருக்காரு. இவர் பார்த்திங்க அப்படின்னா தனக்கு பின்னாடி தன்னுடைய மகன் பதேகானையும் அவருடைய பேரன் 0519 0520 recovery 0524 0526 recovery பேரன் கியாசுதீனையும் இணைய ஆட்சியாளர்களாக நியமிக்கிறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1388 மரணமடைகிறாரு. ஸோ இவருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 4 ஆட்சியாளர்கள் வந்து அடுத்தடுத்து டெல்லி அரியணையில் அமர்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1394 412 வரைக்கும் நஸ்ருதீன் முகமது அப்படின்றவர் வந்து ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய காலகட்டத்தில் தான் தைமூருடைய படையெடுப்பானது 1398 டிசம்பரில் வந்து ஏற்படுது. இந்த தைமூர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாமர்கண்ட் பகுதியின் ஆட்சியாளர் தான் இந்த தைமூர். இவர் வந்து படையெடுத்து வந்திருக்காரு அப்படின்ற செய்தியை கேட்டதுமேவும் நஸ்ருதீன் முகமது என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியை விட்டு ஓடி போயிடுறாரு. ஸோ டெல்லி வந்து சூறையாடப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த தான் கைப்பற்றின பகுதிக்கு பகர ஆட்சியாளராக இந்த படையெடுப்புக்கு உதவியாக இருந்த கியாசுதீன் அப்படின்றவர்கிட்ட டெல்லி, மீரட், பஞ்சாப் அந்த பகுதியுடைய நிர்வாக பொறுப்பானது தைமூரால் வந்து ஒப்படைக்கப்படுது. ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 1414 இந்த கிசிர்கான் அப்படின்றவர் சையது அப்படின்ற ஒரு புது மரபு வந்து தோற்றுவிக்கிறாரு. இந்த சையது மரபை தோற்றுவித்து இவங்க பார்த்திங்க அப்படின்னா 1414 1451 வரைக்கும் 4 சுல்தான்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிசிர்கான். இந்த கிசிர்கான் தான் இந்த மரபை தோற்றுவிச்சு 1421 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்தவரில் ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் ஆலம்ஷா. இவர் வந்து 1451 தன்னுடைய அரசாட்சியை விட்டுட்டு பதான் அப்படின்ற பிளேஸில் அடுத்த ஒரு 30 ஆண்டு காலம் வந்து அரசாட்சியை விட்டு அமைதியான முறையில் வாழ்நாளை கழித்த ஒரு சையது மன்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் ஆலம்ஷா. இவர் வந்து மன்னராக பொறுப்பேற்கும் பொழுது அலாவுதீன் ஆலம்ஷா அப்படின்ற பட்டத்தோட மன்னராக இருப்பார். 1451 ஆட்சியை வந்து விட்டுட்டு யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகலுல் லோடி அப்படின்றவர்கிட்ட விட்டுட்டு இவர் வந்து பதான் அப்படின்ற பிளேஸில் கடைசி தன்னுடைய இறப்பு வரைக்குமே வாழ்ந்திருப்பார் சுகபோக வாழ்க்கையில். அடுத்து வரக்கூடிய மரபு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோடி மரபு. இவங்களுடைய ஆட்சி காலம் 1451 1526 வரைக்கும். இதில் 3 அரசர்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. பகலுல் லோடி, சிக்கந்தர் லோடி, ஃபைனலாக இப்ராஹிம் லோடி அப்படின்னு சொல்லிட்டு 3 மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இந்த லோடி மரபில் முதல் மன்னர் பகலுல் லோடி. இவருடைய ஆட்சி காலத்தில் வங்காளத்திலிருந்து சார்கி அப்படின்ற அரசு வந்து கைப்பற்றப்படுது. இவரை தொடர்ந்து இவருடைய மகன் சிக்கந்தர் லோடி எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1489 1517 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஆக்ரா அப்படின்ற தலைநகரானது உருவாக்கப்படுது. எப்போ அப்படின்னா 1504 ஆக்ரா அப்படின்ற நகரை வந்து நிர்மாணிக்கிறாரு. இந்த லோடி மரபு மன்னர்களையவும் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிக்கந்தர் லோடி தான்.
கவி ஆர்வம் கொண்டவர். அடுத்தபடியாக வரக்கூடியவர் இப்ராஹிம் லோடி. இவர் பாபரோட 1526 நடைபெற்ற பானிபட் போர்க்களத்தில் மரணமடைகிறாரு. தோல்வியடைந்து மரணமடைகிறாரு. இத்தோட இந்த டெல்லி சுல்தானியமும் முடிவுக்கு வருது. ஸோ நம்ம அடுத்த பதிவில் இவங்களுடைய ஆட்சி முறை, சமூக பொருளாதார நிலைகளை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இத்தோட நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.